ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, கிளீனிங் விளாக் தான். ஆக்சுவலா வந்து நான் வந்து வரமகாலட்சுமி டைமில வந்து டீப் கிளீனிங் பண்ணது தான் அந்த கவுண்டர் டாப் எல்லாமேவும். அதுக்கப்புறமா நம்ம எப்போ குக் பண்ணுறோமோ, அதை வந்து சும்மா மேலோட்டமா நம்ம கிளீன் பண்ணிட்டு எப்பயும் வருவோம்ல, அந்த மாரி தான் பண்ணது. சரி, இத ஒரு விளாகா எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் Thursday பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமே ஆயிடுச்சு எனக்கு. இந்த லிக்விட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய அது இதுன்னெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. வெறும் ப்ரில் தான். ப்ரில் நல்லா வந்து ஒரு கப்பில நல்லா ஒரு கப் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு, அதில 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரில் ஊத்தி, அதுதான் வந்து நான் ஃபுல்லா இந்த மாரி யூஸ் பண்ணுவேன். மிக்ஸி கூட நான் அத வச்சே நம்ம தொடச்சிருவோம். இப்ப கிட்டத்தட்ட நான் இந்த மிக்ஸி வாங்கி கூட எனக்கு 3 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. ரொம்ப சூப்பர்வா இருக்குது. ஏன்னா, அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். மிக்ஸி வைக்கிற இடத்துலலாம் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொஞ்சம் நல்லா தொடச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா, கொஞ்சம் ஆயில் பிசுக்கு புடிச்சிருந்தது. அ அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கவே மாட்டேன் இண்டக்ஷன் ஸ்டவ்வு. ஸோ, அது மேலேயும் கொஞ்சம் நல்லா தூசியெல்லாம் படிஞ்சிருந்தது. ஸோ, அதையும் நம்ம கிளீன் பண்ணி உள்ள எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டுருந்தேன். எல்லாமே அந்த ப்ளக் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா தூசி இருந்தது. அதனால அதெல்லாம் கிளீன் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஓடிஜியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு பேக்கிங் பண்ணி. அதனால பார்த்தீங்கன்னா, ஓடிஜியும் கூட நான் வந்து அ கிளீன் பண்ணவே இல்ல. அதனால சரி, இதையும் நம்ம டீப் கிளீன் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக அதையும் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து ஸ்டவ் தான் வந்து ரொம்பவே வந்து அ ஆயில் படிஞ்சிருந்தது. அதனால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவரா அத வந்து ஊற வச்சு தான் அப்புறம் தான் நான் தொடச்சேன். அது ஒவ்வொரு டைம் நமக்கு அப்படித்தான் லேசினஸ் வந்தது அப்படின்னா இந்த மாரி ஆயிடும். எப்பயுமே வந்து சுறுசுறுப்பா அப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. அ அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த வால் டைல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். அதே லிக்விட் வச்சு தான் அப்படியே தொடச்சுட்டேன். ஃபைனலா ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ஃபர்ட் போட்டு அந்த கிளாத்ல வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா, அப்படியே கிச்சனே வந்து சூப்பரா மணந்துட்டுருக்கும். ரொம்ப அவ்வளோ சூப்பர்வான ஒரு அ நல்ல ஸ்மெல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரியெல்லாம் நம்ம டீப் கிளீனிங் பண்ணுறப்ப மட்டும் தான் நான் வந்து அடியிலலாம் வச்சு துடைப்பேன். கொஞ்சம் ரொம்பவே வந்து அ டர்ட்டி ஆயிடுச்சு என்னோட ஸ்டவ் எல்லாமேவும். அதனால தான் அது சரி, இத வ்ளாகாவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியே நான் எடுத்தது. ஆனா வந்து எனக்கு ஒரு 1 ஹவர் பிடிச்சது இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு. ஏன்னா டீப் கிளீனிங்கில ஃபுல்லா நம்ம சோப் போட்டு அதுக்கப்புறமா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நான் தொடச்சேன் இது. அதனால வந்துட்டு நமக்கு ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு. ஆக்சுவலா இந்த மாரி கவுண்டர் டாப் மேல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஒரு ஸ்டாண்டெல்லாம் வச்சிருக்கிறப்ப, நமக்கு அது மூவ் பண்ணிட்டு நமக்கு துடைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். ஆயிலும் பார்த்தீங்கன்னா, நெறைய கீழலாம் அங்கங்க ஸ்பில் ஆகாம நீட்டா இருக்கும் நமக்கு. அதனால வந்து இந்த மாரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் வந்து இப்போ ஒரு 1 இயரா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப எனக்கு புடிச்சிருக்குது இந்த ஆர்கனைசர். ஆக்சுவலா எந்த துரு பேர்றதோ எதுவுமே இல்ல. பாருங்க, நான் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, ஒரு கோலம் போட்டாச்சு. சூப்பரா, மங்களகரமா என்னோட டே தொடங்குச்சு. பூஜையும் முடிஞ்சது. ஃப்ரைடேவோட பூஜா. ஃப்ரைடே பூஜா கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா, சிம்பிளா ஆனா பண்ணிட்டேன். ஆக்சுவலா என் பொண்ணு வந்து ஒயிட் இட்லி, ஒயிட் தோசை வேணும் அப்படின்னா, அதனால ஆர்டினரி இட்லி தான் மாவு அரைச்சு அது வச்சாச்சு. வீக்கெண்டுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறக்காக 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கினது. அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் தான் பண்ணியாச்சு. மீதி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பொரியலுக்காக வச்சுருக்கேன். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணோம். அதனால ஃப்ரைடே வந்து அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருந்தது. மங்களகரமாக காலையில் எழுந்திரிச்சோன்னே பால் காய்ச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையெல்லாம் நான் தொடங்கியாச்சு. சாம்பார் கூட ஆயிடுச்சு நம்ம வீட்டில். இன்றைக்கி மத்தியானம் ரெசிபி பார்த்திங்கன்னா சாம்பார் தான். சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்குது. வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் பண்ணலை. அவளுக்கு நூடுல்ஸ் மட்டும் பண்ணி அனுப்பியாச்சு. ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நான் வந்து டீப் க்ளீன் பண்ணேன். அதோட வீடியோ வந்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நல்லா மங்களகரமாக சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. செம்ம க்ளீனாக இருக்குது நம்ம கிச்சன். இப்போ ஒரு ரெசிபி கூட ஒன்று பண்ணலாம். ஜவ்வரிசியில் ஒரு அல்வா பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அது சாமிக்கும் நெய்வேத்தியமாக பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி ஹல்வா பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய ஜவ்வரிசி தான்.
இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போதும் இந்தளவுக்கு. நம்ம இப்போ வந்து இதை வந்து தனியாக ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஜவ்வரிசி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவு சுகர் பார்த்திங்கன்னா, நான் வந்து நாட்டு சக்கரை தான். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வர்றது. இது வந்து நம்ம வடிகட்டி அந்த மாதிரியெல்லாம் காய்ச்ச வேண்டாம். இது வந்து நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக இதில் சேர்த்தலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா முந்திரி, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் வந்து நான் முழுசாக போடுறேன். அவ்வளோதான் அந்த ஃப்ளேவருக்காக. இந்த வானலிலேயே பார்த்திங்கன்னா நம்ம இதை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி வேணும். ஃபஸ்ட்டு ½ கப்பாக நம்ம வந்து சேர்த்து இதை வந்து கலந்து விடலாம். பாருங்கள், இது தண்ணி நல்லாவே இருக்கும். இன்னொரு ½ கப் ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அதில் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம எப்பயுமே ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தி நம்ம லைட்டாக ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தி பண்ணால் நல்லா வந்து ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷமாக நான் இப்போ வந்து கலந்துட்ருக்கேன். பாருங்கள், அது நல்லா திக்னஸ் கொடுக்குது. இந்த டைமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்த்திக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும் நமக்கு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அந்த வெந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கண்ணாடி பதம் நமக்கு தெரியும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த ஸ்வீட். ரொம்ப டேஸ்டியும் கூட, ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். பட் இது ரொம்பவே ஹெல்த்தி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்தி தான் செய்கிறேன். இதுவுமே நமக்கு தண்ணி நல்லா விடும். இந்த டைம்லையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. சர்க்கரை, நெய் எல்லாமேவும் நல்ல ஒரு சூப்பரான அரோமா வருது. இந்த ஹல்வா ரொம்ப ஈஸியும் கூட இது பண்ணுறது. நிமிஷத்தில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கூட நம்ம இது கூட நம்ம ஒரு ஸ்வீட்டாக வந்து நம்ம இலையில பரிமாறலாம். ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் தான் இது. இது இப்போ இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா முந்திரி வறுக்க கூட வேண்டாம். இந்த ஏலக்காயும் இப்படியே போட்டுடலாம். நம்ம முந்திரியும் அப்படியே போட்டுடலாம். கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போவும் நெய் சேர்த்திக்கலாம். நம்ம சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதத்துக்கே போதும். சூப்பராக வந்துருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுலில் சர்வ் பண்ணலாம். நம்ம ஹல்வாவை சூப்பராக நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப யம்மியாக வந்திருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லா வந்திருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த vlog வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.